ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இன்றைக்கி டே 30. ஸோ 30 நாள் சேலஞ்சில் கடைசி நாள் 30வது நாள் 25 டாப்பிக்கு 5 தடவை ரிவிஷனு. ஸோ இந்த 30 வீடியோ அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் யாராவது ஒருத்தவங்க மேக்ஸு கரெக்டாக ஒரு 30 நாள் நான் ப்ராக்டிஸ் பண்ணணும், டாபிக் வைஸ் இருக்கணும், ஸோ அதில் ப்ராப்பரான ரிவிஷன் இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த 30 வீடியோ அப்படிங்கிறது ஒரு வருஷம் கழித்து ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு 25 டாபிக் அப்படிங்கிறப்ப நம்ம மேக்ஸிமம் எல்லா முக்கியமான டாப்பிக்குமே கவர் பண்ணி உள்ளே கொண்டு வந்திருக்கோம். ஸோ ப்ராப்பராக ரிவிஷனும் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி 30வது நாள். ஸோ ஒரு 12-13 கொஷின் தான் மேக்ஸிமம் எல்லா டாப்பிக்லேருந்துமே ஒவ்வொரு சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட் கொஷின் என்னன்னு பார்த்துடலாம். ஃபைண்ட் த மிஸ்ஸிங் டேர்ம். ஸோ இது ஒரு மிஸ்ஸிங் நம்பர் கொஷின் தான். விடுபட்ட எண்ணை காண்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதிக்குவோம். 13, 14, 23, 48, 97, 178. அடுத்த டைம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பார்க்குறப்ப ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்தா என்னென்னு வருது, -1ன்னு வருது, அப்புறம் -9ன்னு வருது, அதுக்கப்புறம் -25ன்னு வருது. ஸோ ஆக்சுவலாக இது 1 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 5 ஸ்கொயர், ஆனால் மைனஸில் இருக்கா. அப்போ என்ன பண்ணிக்கலாம், நான் ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டைம் இப்படி டிஃப்ரென்ஸ் பார்க்குறதுக்கு போல இப்படி பார்க்குறேன். செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம், தேர்டு டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம் மைனஸ் தேர்ட் டேர்ம், இப்படி டிஃப்ரென்ஸ் பார்க்குறேன். அப்போ 1, 9, 25, அதுக்கப்புறம் திருப்பி இது வச்சு பார்த்தேன்னா எனக்கு என்னென்னு கிடைக்கிது, 49ன்னு கிடைக்கிது. அப்போ 1 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் 7 ஸ்கொயர். அப்போ இது என்ன கிடைக்கிது, 178 மைனஸ் 97 81ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ இது 9 ஸ்கொயர். அப்போ இங்கே என்ன ஆன்சர் நமக்கு வந்திருக்கணும், 121 வரணும். ஏன்னா 11 ஸ்கொயர் தானே. 1 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் 7 ஸ்கொயர் 9 ஸ்கொயர்னா அப்புறம் 11 ஸ்கொயர், ஆட் நம்பர் ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ அப்போ 11 ஸ்கொயர்னா 121. அப்போ 121 178ஓட ஆட் பண்ணிக்கிட்டே அப்படின்னா எனக்கான ஆன்சர் எனக்கு கிடச்சிரும். ஏன்னா இங்கே நான் இந்த இதை ஆட் பண்ணி போட்டேன்னா தான் இங்கேயும் இதையும் நான் டிஃப்ரென்ஸ் பார்க்குறப்போ 121 வரும், அவ்வளோதானே. ஸோ அப்போ 9, 9, 2. இப்போ 299, ஆப்ஷன் ஏ 299 அப்படிங்கிறத இதற்குரிய ஆன்சர், அவ்வளோதான். ஸோ அடுத்த கொஷின். 2 dice ஆர் ரோல்டு சைமன்டேனியஸ்லி. ஒரே சமயத்தில் 2 பகடைகள் உருட்டப்படுகின்றன. அதில் முதல் பகடை காட்டும் எண்ணானது இரண்டாவது பகடை காட்டும் எண்ணை விட குறைவாக இருப்பதற்கான சாத்தியமான விளைவுகளின் எண்ணிக்கை எத்தனை. அதாவது 2 டைஸ் உருட்டுறாங்களாம்ப்பா. ஸோ அப்போ ஸ்டாண்டர்ட் டைஸாக தான் இருக்கும். ஸோ அப்போ 1 2 3 4 5 6ன்னு இருக்க போகுது. அது ஓகே தானே. ஒவ்வொரு டைஸ்லையும் இந்த 6 நம்பர் தான் இருக்க போகுது. அப்போ த நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ் தட் த நம்பர் ஆன் த ஃபஸ்ட் டைஸ் இஸ் ஸ்மாலர் தென் த நம்பர் ஆன் த செகண்ட் டைஸ். அதாவது நம்பர் அந்த ஃபஸ்ட்டு டைஸில் இருக்கக்கூடிய நம்பர் இரண்டாவதில் இருக்கக்கூடிய நம்பரை காட்டி சின்னதாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி, அந்த எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நான் எழுதிக்கிறேன் என்னென்ன வரும். ஸோ என்ன வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இப்படி தான் நம்ம எழுத போகிறோம். 1லேருந்து ஆரம்பித்து எல்லாத்தையும் எழுதணும், அப்புறம் 2க்கு எழுதணும். ஸோ அதேமாதிரி ஃபஸ்ட் நான் எழுதி வச்சு முதல்ல முடிச்சிடுறேன். ஸோ அப்போ இங்கே 2,1 2,2 2,3 2,4. நான் எழுதுகிறப்பே பாருங்கள் ஆர்டராக தான் எழுதுகிறேன். ஸோ இந்த இது நீ இது ஃபுல்லாக நேராக இருக்கணும். ஸோ இது ஃபுல்லாக இப்படி நேராக இருக்கணும், இது ஃபுல்லாக இப்படி நேராக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்து தான் எழுதுகிறேன். ஸோ அப்படி எழுதுனா தான் நமக்கு திருப்பி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறப்ப நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ 3,2 3,3 3,4 3,5 3,6. அடுத்து 4,1 4,2 4,3 4,4 4,5 4,6. அடுத்து 5,1. அடுத்து கீழே 6,1ன்னு வந்திருக்கணும். அடுத்து 5,2 5,3. அடுத்து 5 இங்கே 6,2 6,3. ஸோ ஓகே, இது அப்படியே எழுதிக்கலாம். ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா த நம்பர் ஆஃப் பாசிபிள் இருக்கும் த நம்பர் ஆன் த ஃபஸ்ட்டு டைஸ். அதாவது ஃபஸ்ட்டு டைஸில் இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் இருக்குல்ல, அந்த நம்பர் இரண்டாவதில் இருக்கக்கூடிய நம்பரை காட்டியும் கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எத்தனை எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ 2,1 ஒன்றை காட்டி 2 பெருசாக இருக்கா, அதானே கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு டைஸ் சின்னதாக இருக்கணுமா செகண்ட் இதை காட்டியும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு டைஸ் இஸ் ஸ்மாலர் தென் த நம்பர் ஆன் த செகண்ட் டைஸ். அப்போ இது கரெக்டாக இருக்கா. அப்போ இது வரும், இதுவும் வரும், இதுவும் வரும், இதுவும் வரும், இதுவும் வரும். ஓகேவா. அதுக்கப்புறம் இங்கே 2,1ன்னு இருக்குது. 1 2 காட்டி பெருசு. 2,2 வராது. 2,3 வருமா, வரும். 2,4 வரும். 2,5 2,6. அப்போ நான் இப்படியே அடிக்கலாமா. இதே மாதிரி நான் எனக்குள்ளே எழுதி முதல்ல முடிச்சிடுறேன். ஸோ இந்த மாதிரி நான் போட்டு முடிச்சிட்டேன் அப்படின்னா இதை அப்படியே அடிக்கலாம். அடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் கரெக்டாக கிடச்சிரும். ஸோ அப்போ இதுக்கு அங்கிட்டு இருக்கிறது எல்லாமே அது நம்ம கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. இப்போ 4,3 இருக்குது. 3 காட்டி 4 பெருசு, அப்போ வராது. ஆனால் இங்கே பாருங்களேன் 4,5 இருக்குது. 5 4 காட்டி பெருசு தானே. அப்போ இந்த இதுக்கு மேலே இருக்கிறது எல்லாம் அப்போ இந்த இது ஃபுல்லாக
ஸோ அப்போ இந்த டேர்மு இந்த டேர்மு இந்த டேர்ம் இந்த டேர்ம் இந்த டேர்ம் இந்த டேர்ம் ஸோ இதெல்லாம் நமக்குள்ளே வரப்போகுது. ஸோ அதுக்கு தான் நான் எதுக்கு ஆர்டர் எழுத சொன்னேன். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ஏன் எழுத சொன்னேன் அப்படின்னா இதை நம்ம ஈஸியாக ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி கரெக்டாக ஆர்டர் எழுத சொன்னேன். ஸோ அப்போ 1 2 3 4 5. ஸோ ஃபஸ்ட்டு ரோவில் 5, அடுத்த ரோவில் 1 2 3 4, அடுத்த ரோவில் 4, அப்போ அடுத்த ரோவில் 3, அடுத்த ரோவில் 2, அடுத்த ரோவில் 1. இப்போ 3 2 1. ஸோ இதுதான் நமக்குரிய ஆன்சர். மொத்தம் எவ்வளோ வருது? 9 9 3 12 12 3 15. ஸோ நமக்கான ஆன்சர் வந்து 15. ஸோ எண்ணிக்கை தான் கேட்குறாங்க, மொத்த ப்ராபபிலிட்டி கேட்கல. ஸோ இதுக்கு ப்ராபபிலிட்டி கேட்டிருந்தாங்கன்னா 15/36ன்னு போட்டிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் 3ஆல் டிவைட் பண்ணி போட்டிருந்துருக்கலாம். ஓகே, பட் இங்கே வந்து எண்ணிக்கை தான் கேட்குறாங்க, நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ். அந்த நம்பர் அப்படிங்கிற வார்த்தை தானே வருது, ப்ராபபிலிட்டிங்கிற வார்த்தை வரல. ஸோ நம்பர் அப்படிங்கிறது தான் வருது, நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ். ஸோ அப்போ நம்ம வந்து 15, நம்ம எத்தனை நம்பர் வருதோ அதை அப்படியே போட்டுறணும், அவ்வளோதான். ஸோ ஆன்சர் வந்து நமக்கான ஆன்சர் வந்து 15ங்கிறத நமக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின். A 6-sided dice is marked on 2 of its faces. அதாவது ஒரு 6 பக்க பகடை இருக்குது. அதாவது ஒரு பகடைனா ஒரு டைஸ்னாலே 6 சைடு இருக்குது. ஆனால் அதில் என்னவா, நம்ம போன டைஸ்க்கு எப்படி எடுத்தோம், 1 2 3 4 5 6ன்னு எடுத்தேன். ஆனால் இந்த டைஸில் எப்படி இருக்கான், இரு பக்கங்களில் 1ன்னு இருக்கான். அப்போ 2 இது 1ன்னு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன இருக்கான், 2 இதில் 2ன்னு இருக்கான், 2 பக்கத்தில் 2ன்னு இருக்கான். அப்போ மீதமுள்ள இரு பக்கங்களில் 3ன்னு இருக்கான். அப்போ 1 2 3 4 5 6ன்னு இல்லை, இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 6 சைடில் என்னென்ன நம்பர் இருக்காங்க, 2 1 2 2 2 3 இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ பகடை இருமுறை வீசப்படும் போது, அப்போ 2 தடவை இதே பகடையாக வீசுகிறாங்க. கூடுதல் 4 கிடைப்பதற்கான சாத்தியமான விளைவுகளின் எண்ணிக்கை. ஸோ இங்கேயும் நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ் தான் கேட்குறாங்க, ப்ராபபிலிட்டி கேட்கல. ஓகேவா? அப்போ இதை 2 தடவை இது த்ரோ பண்ணுறாங்களா, அப்போ 2 தடவை த்ரோ பண்ணுறப்ப அந்த 2னுடைய கூடுதல், 2லேயும் ஒவ்வொரு நம்பர் கிடைக்குமா, அதனுடைய கூடுதல் வந்து 4 அப்படின்னு சொல்லி எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் கேள்வி. ஸோ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இது போன இதில் எழுதுகிற மாதிரியே எழுதிக்கிறேன். ஸோ இங்கே நான் ஃபஸ்ட்டு இதை மேலே எழுதி வச்சுக்கிறேன். 2 1 2 2 2 3. ஸோ அதே மாதிரி போன தடவை எழுதுன மாதிரியே தான் எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு 1,1, அடுத்து திருப்பி 1,1, 1,1, திருப்பி இங்கே ஃபஸ்ட்டு 1,1, அடுத்து 1,1, அதுக்கப்புறம் 1,2, அடுத்து திருப்பியும் 1,2, 1,3, 1,3. ஸோ எழுதுகிறப்ப கேர்ஃபுல். ஃபஸ்ட்டு 1,1, அப்புறம் 1,1, அப்புறம் 1,1, திருப்பி 1,2, 1,2, 1,3, 1,3. ஸோ போன கொஷனில் எப்படி எழுதணும், அதேமாதிரி 1 2 3 4 5 6 நம்ம எப்படி எழுதி வச்சுட்டு எழுதணும். ஃபஸ்ட்டு 1,1 எழுதுவோம், அப்புறம் 1,2, அப்புறம் 1,3, அப்படி தானே எழுதுவோம். ஸோ அதே மாதிரி இங்கேயும் எழுதி வச்சு நீங்கள் எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு தப்பே வரப்போகிறதே கிடையாது. ஸோ அப்போ இங்கே நல்லா கவனிங்களேன். ஸோ அப்போ 1,1ன்னு இருக்கா, 1,1. அப்போ நான் இதை வச்சு எப்படி எழுதுனேனோ அதே மாதிரி தானே இதுவும் வரும். அப்போ இங்கே இருக்கிற மாதிரியே தான் இந்த செகண்ட் ரோ ஃபுல்லாக வரப்போகுது. ஓகே தானே? நான் எழுத தேவையில்லை, இதுதான் நான் டைம் சேவ் பண்ணுற விஷயம். அப்போ 2 வச்சு நான் எழுதணும். அப்போ 2,1, 2,1, திருப்பி 2,2, திருப்பியும் 2,2, அதுக்கப்புறம் 2,3, திருப்பி 2,3. அதுக்கப்புறம் அடுத்ததும் எப்படி வரப்போகுது, அதே மாதிரி தான் வரப்போகுது. ஏன்னா 2 2 இருக்கா, அதே மாதிரி தான், ஒன்றுக்கு சொன்னால் தான் இங்கேயும். அப்புறம் 3,1, 3,1, 3,2, அடுத்தும் 3,2, அடுத்து 3,3, 3,3, அடுத்தும் 3,3. இப்போ அடுத்த டேர்ம் எப்படி வரப்போகுது, அதே மாதிரி தான் வரப்போகுது. இந்த 6 மேலே எப்படி வந்துச்சோ அதே மாதிரி தான் இங்கேயும் வரப்போகுது. ஸோ அதனால தான், ஏன்னா 2மே 3 தானே. ஸோ அதான். ஸோ எப்படி தான் நம்ம டைம் சேவ் பண்ண கற்றுக்கணும். ஸோ ஃபுல்லாக எழுதணும்னா டைம் லேட் ஆகும். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு கூடுதல் 4 எங்கெங்கெல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இப்போ கூடுதல் இந்த 2 இடத்துக்கும் 4 வருதுப்பா. அப்போ இந்த இடத்துக்கு 2 வருது. அப்போ இதே மாதிரி தானே இதுவும் இருக்க போகுது. அப்போ இங்கேயும் 2 வரும். அதுக்கப்புறம் இங்கே எத்தனை வருது, இங்கேயும் 2 வருது. அப்போ இங்கேயும் 2 வரும். அப்போ அடுத்ததுலேயும் 2 வரும். ஓகே தானே? இப்போ இங்கே 3,1, 3,1, இது 2யும் கூட்டினா 4 வரும். அப்போ இதுவும் 2, அடுத்ததும் 2. அப்போ மொத்தம் 6 இதுலையுமே 2 2 வருதா. அப்போ அது எல்லாத்தையும் கூட்டணும்னா 12. ஸோ ஆப்ஷன் சி 12 அப்படிங்கிறது தான் இதற்குரிய ஆன்சர். ஆப்ஷன் சி 12 அப்படிங்கிறது தான் இதற்குரிய ஆன்சர். அடுத்த கொஸ்டின். அருண் இஸ் ஓல்டர் தென் மாறன். அருண் மாறனை விட பெரியவர். அப்போ அருண் இஸ் ஓல்டர் தென் மாறன். அருண் இஸ் ஓல்டர் தென் மாறன். அப்போ அருண் மாறனை விட பெரியவர். மாறனை விட அருண் பெரியவர் போட்டுக்கலாமா, கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டுக்கிறேன். கரெக்டு தானே? மாறன், அதாவது அருண் வந்து மாறனை விட பெரியவர். அப்போ மாறனை விட பெருசவர் தான் அருண், முடிஞ்சு. அப்புறம் கோபால் மாறனை விட பெரியவர். கோபால் மாறனை விட பெரியவர். அப்போ மாறனை காட்டியும் கோபால் பெரியவர். ஓகேவா? ஆனால் அருணை விட சிறியவர். அப்போ கோபால்கிறவர் அருணை விட சிறியவராம். கோபால் இஸ் ஓல்டர் தென் மாறன்.
கோபால் இஸ் ஓல்டர் தென் மாறன். மாறனை காட்டியும் கோபால் ஓல்டரான், அப்போ பெரியவர் தான். பட் எங்கர் தென் அருண். அருணை காட்டியும் கோபால் சின்னவரான். ஓகேவா? அடுத்து கபில் இஸ் எங்கர் தென் ராம் அண்டு மாறன். அதாவது ராமையும் மாறனையும் காட்டியும் யார் எங்கறான்? கபில் எங்கறான். அப்போ கபில் வந்து ராமனையும் மாறனையும் காட்டியும் கம்மி அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அப்போ இங்கே மாறன் இருக்குது. இப்போ நான் இதை எப்படி நான் சேர்க்கணும் அப்படின்னா, இந்த அருண் இருக்கா, ஸோ அப்போ அருண் மாறனை காட்டியும் அருண் பெரியவர். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்லேயும் மாறனை காட்டி அருண் பெரியவர். ஸோ அப்போ இதுதான் இது. அப்போ இந்த இதை நான் எடுத்து விட்ருவேன். இப்போ இது ஸ்டாண்டர்டாக இருக்கா? ஸோ இப்போ ராமும் மாறனும் இருக்குது, அவங்கள காட்டியும் கபில் சின்னவரான். ராமும் மாறனை காட்டி கபில் சின்னவரான். ஸோ இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்த்துருவோம். மாறன் இஸ் ஓல்டர் தென் ராம். மாறன் இஸ் ஓல்டர். அதை இங்கே எழுதிக்கிறேன். மாறன் இஸ் ஓல்டர் தென் ராம். அப்போ மாறனை, அதாவது ராம காட்டியும் மாறன் வந்து பெரியவர். ஓகே தானே? மாறன் இஸ் ஓல்டர் தென் ராம். இப்போ நான் இதை ஜாயின் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நான் இதை ஜாயின் பண்ணிக்கிறேன். கபில் ராமையும் மாறனையும் காட்டியும் சின்ன பையன் சொல்லிட்டாங்க. அப்போ நான் இங்கே ராமும் மாறன் 2 பேர் இருக்காங்க. இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, இங்கே நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் நான் இங்கே கம்பைன் பண்ணேன் அப்படின்னா இங்கே மாறன்னு போட்டுக்குவேன். ஓகேவா? அப்போ நான் இதை அழிச்சு விட்டுறேன். அவ்வளோதான். இதுக்கு இன்னும் வேலை இல்லை. இப்போ நான் இதை ரெண்டையும் நான் மெர்ஜ் பண்ணணும். இதை ரெண்டையும் கிளப் பண்ணிட்டேன்னா எனக்கான ஆன்சர் வந்துடும். இப்போ கபில் ராம் மாறன் இருக்குது, இங்கே மாறன் கோபால் அருண் இருக்குது. இதை அப்படி இங்கே வந்து கொண்டு வந்து சேர்த்துடுறேன். இப்போ இங்கே கோபால்னு வரப்போகுது, அதுக்கப்புறம் அருண்னு வரப்போகுது, அதுக்கப்புறம் அருண். அவ்வளோதானே? ஸோ அப்போ இதையும் அழிச்சு விட்றலாம். அப்போ எனக்கான மொத்தம் 5 பேர் இருக்காங்க. 5 பேரை வயசுப்படி நான் அடிக்க வச்சிட்டேன். இப்போ ஹூஸ் ஏஜ் இஸ் எக்ஸாக்ட்லி இந்த மிடில் ஆஃப் ஆல் த 5. அதாவது நடுவில் யார் இருக்கா? அதாவது எனில் மேற்கண்டவரில் வயதில் நடுவில் இருப்பவர் யார்? அதாவது இந்த 5 பேரில் நடு வயசு யார் அப்படின்னா மாறன் தான் நமக்குரிய ஆன்சர். ஏன்னா இங்கிட்டு 2 பேர், இங்கிட்டு 2 பேர். அப்போ நடு வயசு யாருன்னா மாறன். ஸோ ஆப்ஷன் ஏ மாறன் அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சர். அடுத்த கொஷின். ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் சில்ட்ரன். ஒரு ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் கொடுத்துட்டு அதுக்கான ஆன்சர் கேட்டிருக்காங்க. ஓகே தானே? ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் கொஷின். ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் சில்ட்ரன். அப்போ இதை நான் என்ன நினச்சிக்கிறேன், அதாவது ஆல் சில்ட்ரன் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மாற்றி சொல்லிட்டேன். ஆல் சில்ட்ரன் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ ஆல் சில்ட்ரன், இங்கே சில்ட்ரன் நான் போட்டுக்கிட்டேன் அப்படின்னா ஆல் சில்ட்ரன் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். கரெக்டாக வந்துருச்சுல? அப்போ எல்லா சில்ட்ரனுமே ஸ்டூடெண்ட்ஸ் தான். இப்போ ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பிளேயர்ஸ் தான். அப்போ திருப்பி ஒரு பெரிய வட்டத்தை போட்டு பிளேயர்ஸ்னு எழுதிக்கிறேன். ஸோ எல்லா குழந்தைகளும் மாணவர்கள். கரெக்டாக வந்துருச்சுல? எல்லா குழந்தைகளுமே மாணவர்கள் தான். இப்போ எல்லா மாணவர்களுமே விளையாட்டு வீரர்கள். கரெக்டாக வந்துருச்சுல? ஸோ அப்போ நான் போட்ட வென் டயக்ராம் கரெக்டு. ஓகே, இப்போ கன்க்ளூஷனை பார்ப்போம். ஆல் கிரிக்கெட்டர்ஸ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இங்கே கிரிக்கெட் அப்படிங்கிற வார்த்தையே இங்கே வரல. அப்போ அது கண்டிப்பாக தப்பாக தான் இருக்க போகுது. ஆல் சில்ட்ரன் ஆர் பிளேயர். கரெக்டு தானே? எல்லா சில்ட்ரனுமே பிளேயர் தானே? பிளேயர் அப்படிங்கிறதுக்குள்ளே தானே இந்த சர்க்கிள் இருக்குது. கரெக்டு தானே? இந்த வெண்டைகிராம் நல்லா பாருங்கள். ஸோ பிளேயர் அப்படிங்கிறதுக்குள்ளே ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸுங்கிறதுக்குள்ளே தானே சில்ட்ரன் இருக்காங்க. அப்போ எல்லா சில்ட்ரனுமே பிளேயர் தானே? அப்போ செகண்ட் இது கரெக்டு. அப்போ 2 ஒன்லி ட்ரூ அப்படிங்கிறத நமக்கு ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி 2 ஒன்லி ட்ரூ. ஸோ திருப்பியும் கூட ஒரு தடவை சொல்லிடுறேன், எல்லா சில்ட்ரனுமே ஸ்டூடெண்ட்ஸ் தான். அப்போ எல்லா சில்ட்ரனுமே ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே தானே? இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பிளேயர்ஸ். இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பிளேயர்ஸ். ஓகே தானே? அப்போ எல்லா சில்ட்ரனுமே பிளேயர். கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தானே? எல்லா சில்ட்ரனுமே பிளேயர். ஏன்னா பிளேயருங்கிற பெரிய சர்க்கிள்குள்ளே தானே சில்ட்ரனுங்கிற சின்ன சர்க்கிள் இருக்குது. அப்போ ஆப்ஷன் 2 செகண்ட் ஆப்ஷனுங்கிறது தான் கரெக்டு. அதாவது இந்த செகண்ட் கன்க்ளூஷன் அப்படிங்கிறது தான் கரெக்டு. இது அப்போ 2 ஒன்லி கரெக்ட். இது வந்து தப்பு, ஏன்னா கிரிக்கெட்டர்ஸுங்கிறதே இங்கே வரல. அப்போ 2 ஒன்லி ட்ரூ. 2 மட்டும்தான் சரி. ஸோ ஆப்ஷன் சி தான் நமக்கான ஆன்சர். அடுத்த கொஷின். ஏ அப்படின்னு சொல்லி ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க, பி அப்படின்னு சொல்லி ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ரிலேட்டட் ஃப்ரம் ஏ டு பி. எது வந்து பின் வருவனவற்றில் எவை ஏயிலிருந்து பிக்கான உறவாகும்? அவ்வளோதான் கேள்வி. ஸோ ரொம்ப சிம்பிளான கொஷின் தான், பார்த்தோன்னே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்படி ஒரு செட்டு, இதில் ஏல இருக்கிற நம்பரை பூரா எழுதிக்கலாம், இதில் பியில் இருக்கிற நம்பரை பூரா எழுதிக்கலாம். ஸோ இப்படி மேட்ச் பண்ணேன் அப்படின்னா எது வரும், எந்த ஆப்ஷன் வரும், எந்த ஆப்ஷன் வராது, அவ்வளோதான் சிம்பிள். ஸோ இப்போ R1 கொடுக்குறாங்க. -3 -1. -3 இங்கே இருக்குது, -1 இங்கே எங்கே இருக்குது? -1 இங்கே இருக்கணும்ல, இல்லை. அப்போ இது தப்பு. அதுக்கு அடுத்து -4 -1. -4 ஏழையே இல்லையே, நான் ஏலேருந்து தான் பிக்கு போதான். A to B, ஃப்ரம் A to Bன்னு சொல்லிட்டாங்க. அப்போ -4ங்கிறது ஏழையே இல்லையே, ஏழையே இல்லை, பியில் தான் இருக்குது. அப்போ இதுவும் தப்பு. அப்போ R3க்கு வர்றேன். -3 -4. -3 இங்கே இருக்குது, -4 மேட்ச் பண்ணியிருக்கலாம். ஓகே. 8, 6 8 6 மேட்ச் பண்ணிடலாம். ஓகே. அடுத்து -1, 5. -1 இங்கே இருக்குது, 5 இங்கே இருக்குது. ஓகே. அப்போ இது கரெக்டானது ஆப்ஷன். இப்போ இதையும் செக் பண்ணிடுவோம். 8, -4. 8 இங்கே இருக்குது, -4 இங்கே இருக்குது. ஓகே. -1, 2. -1 இங்கே இருக்குது, 2 இங்கே இருக்குது. ஓகே. 0, 5 அதுவும் ஓகே. 3, 6 இங்கே -3 தான் இருக்குது. 3 எங்கே ஏழை இருக்குது?
அப்போ இந்த ஆப்ஷன் வராது. ஸோ அப்போ ஆப்ஷன் சி. ரொம்ப பார்க்குறேன் எது எது இருக்குதுன்னு நம்ம பார்த்தோன்னே ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. ஈஸியான ப்ராப்ளம் தான். ஸோ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஷின், எ மேன் பைஸ் எ வாஷிங் மிஷின் பிரைஸ் ரேட் ₹25,000. அதாவது ஒருவர் 25,000 மதிப்புள்ள ஒரு துணி துவைக்கும் இயந்திரத்தை வாங்குறாரு. அவர் முதல்லையே 5,000 மட்டும் செலுத்திடுறாராம். அவர் முதலில் 5,000 செலுத்தி பின் மீதமுள்ள தொகையினை, அப்போ மீதமுள்ள தொகை எவ்வளவு? 20,000. 5,000 போச்சுன்னா மீதமுள்ள தொகை 20,000 கட்டணும். இப்போ அவர் 20,000 வந்து 15% தனி வட்டி. அப்போ இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொஷின். ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொஷின். 15% தனி வட்டி வீதத்தில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 15%. 11 மாதங்கள் கழித்து, அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படிங்கிறது 11/12. ஏன்னா 11 மந்த்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, அதை நம்ம வருஷமாக மாற்றணும். அப்போ 11/12 நான் டிவைட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 12 மாதம். ஸோ 11/12 11 மாதங்கள் கழித்து செலுத்துகிறார் எனில் அவர் அந்த இயந்திரத்திற்காக செலுத்திய மொத்த தொகை எவ்வளவு? மொத்த தொகை எவ்வளவு? இப்போ நல்லா நான் ஃபஸ்ட்டு கொஷினை திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன். ஒரு வாஷிங் மிஷினோட விலை 25,000. முதல்ல எவ்வளோ கட்டியிருக்காரு? 5,000 கட்டிட்டார். இப்போ மீதி 20,000 எவ்வளோ மாதம் கழிச்சு கட்ட போகிறானா? 11 மாதம் கழிச்சு கட்ட போகிறானா? அதற்கான தனி வட்டி எவ்வளோவா? 15%. இப்போ அந்த வாஷிங் மிஷினுக்காக மொத்தம் அவர் எவ்வளோ கொடுத்துருக்காருங்கிறது தான் கேள்வி. இப்போ நான் ஃபஸ்ட்டு எனக்கு ஃபஸ்ட்டு என் ஆன்சரில் என்ன வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த 5,000 ஆட் பண்ணிக்கணும். இதை நான் மறந்துடுவோம். அதுதான் ஃபஸ்ட்டு நான் எழுதி வச்சிடுறேன். 5,000 முதல்ல கொடுத்துட்டாரு. அவர் செலுத்திய மொத்த தொகைனா அந்த 5,000 இன்க்ளூட் ஆகும். ஸோ அதை முதல்ல கவனத்தில் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா தானே? ஸோ இந்த 5,000 நிறைய பேர் மறந்துடுவாங்க. ஸோ அதனால தான் தப்பாக ஆன்சர் போயிடும். ஸோ அப்போ 5,000 ப்ளஸ் இந்த 20,000 11 மாதம் கழிச்சு 20,000 கொடுப்பாரு. ப்ளஸ் இந்த 20,000 வட்டி கொடுக்கணும்ல, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 20,000 ஃபார் எத்தனை மாதம்? 11 months அட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 15%. அதாவது முதல்ல கொடுத்த ஒரு 5,000 சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த 11 மாதம் கழிச்சு 20,000 கொடுப்பாரு. ப்ளஸ் தனி வட்டியும் கொடுப்பாரு. எதற்கான தனி வட்டி? 20,000 11 மாதத்துக்காக தனி வட்டி கொடுப்பாரு. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க 15% சொல்லி. இப்போ நான் 5,000 20,000 எனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ நான் என்னத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி 20,000 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 15% வீதத்தில் 11 மாதத்துக்கான தனி வட்டி நான் கண்டுபிடிக்க போகிறேன். அவ்வளோதான். அதை கண்டுபிடிச்சி ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட ஆன்சர் வந்துடும். அப்போ 20,000 இன்ட்டு 11/12 இன்ட்டு 15/100. இதுதான், அவ்வளோதான் ஆன்சரு. ஸோ இப்போ இந்த 2 0 இங்கேயும் 2 0 ரெண்டையும் அடிச்சு விட்டாச்சு, வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் 6 2s are 12, இங்கே 100ன்னு வரும், திருப்பி 15 வரும், இங்கே 3ன்னு வரும். ஸோ 3 வச்சு இங்கே 5ன்னு வரும். அப்போ 55 இன்ட்டு 50 தான் நமக்கான ஆன்சர். அப்போ 55 இன்ட்டு 5 போட்டுக்கிறேன். 5 5 25 2 5 5 25 27 இந்த 0 ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ 2750 அப்படிங்கிறது தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? அப்போ 2750. இப்போ 5,000. அப்போ நான் என்னென்ன ஆட் பண்ணணும்? 5,000 ப்ளஸ் 20,000 ப்ளஸ் 2750 நான் கண்டுபிடிச்ச தனி வட்டி 2750. இப்போ இதை 3 ஆட் பண்ணணும். 25,000 20,000 ஆட் பண்ணால் 25,000 ப்ளஸ் 2,750. அப்போ 25,000 ப்ளஸ் 2,750. அப்போ 27,750 ரூபா அப்படிங்கிறது தான் என்னோட ஆன்சர். 27,750 27,750. ஓகேவா? ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். ஸோ நல்லா பாருங்களேன், இந்த 5,000 நம்ம சேர்க்காம விட்டோம்னா நமக்கான ஆன்சர் 22,750 இருக்குமா? அதுவும் ஆப்ஷனில் இருக்குது. கரெக்டு தானே? அதே மாதிரி நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சோமா 2750, அதுவும் ஆப்ஷனில் இருக்குது. அப்போ கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டால் கூட இது ஈஸியான கொஷினை தப்பு பண்ணிடுவோம். ஸோ அவ்வளோதான். அடுத்த கொஷின், இஃப் த ஏரியா ஆஃப் அன் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் இஸ் 27√3 cm². ஒரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பு 27√3 cm² கொடுத்துட்டாங்க. ஓகே தானே? அதன் உயரம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஏரியா ஆஃப் த ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் நமக்கு ஃபார்முலா தெரியும், √3/4a². ஹைட் ஆஃப் த ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளும் நமக்கு தெரியும், √3/2a. √3/2a. ஓகே தானே? இப்போ ஏ நமக்கு கொடுத்துட்டாங்களா 27√3 அப்படிங்கிறது தான் √3/4a² கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து நான் ஏவை கண்டுபிடிச்சி இதில் போய் சப்ஸ்டிட் பண்ணிட்டேன்னா எனக்கு நான் ஆன்சர் ஹச் கிடச்சிரும். ஓகேவா? இப்போ √3 கேன்சலு, இங்கே 4ன்னு இருக்குது, இதை நான் இங்கிட்டு கொண்டு போயிடுறேன். அப்போ 27 × 4 = a². ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அப்போ 9 × 3 × 4 நீங்கள் எழுதிக்கிறேன். இங்கே a² இருக்குது, ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். இப்போ 9 ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே வரப்போ 3ன்னு வரும், 3√3ன்னு வச்சுக்கிறேன். 4 வந்து 2ன்னு வரும். அப்போ 6√3ன்னு வருமா? இப்போ a = 6√3. இதை அங்கே சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ h √3/2 × 6 × √3. அப்போ இங்கே கேன்சல் பண்ணால் 3ன்னு வரும். அப்போ 3 × √3 3ன்னு வந்துடும். அவ்வளோதான். இப்போ 3 3 சார் 9 cm. அப்போ ஹைட் h = 9 cm அப்படிங்கிறதா என்னுடைய ஆன்சர். ஆப்ஷன் சி 9 cm அப்படிங்கிறதா இதனுடைய ஆன்சர். அடுத்த கொஷின்,
ஹச்சிஎஃப் கேட்குறாங்க. ஒரு 3 டேர்ம் கொடுத்துருக்கு ஹச்சிஎஃப். ஃபஸ்ட்டு நம்பருக்கு ஹச்சிஎஃப் கண்டுபிடிச்சிக்கிறேன். 35 49 14. ஃபஸ்ட்டு 7 டிவைட் பண்ணினா 5, 7 49 2. இதுக்கு ஏதாவது காமன் ஃபேக்டர் இருக்கா? அப்போ 7ன்னு வரப்போகுது. அப்போ இந்த ஆப்ஷன் வராது. இப்போ 7ன்னு வரப்போகுது. அதுக்கப்புறம் எக்ஸ் ஸ்கொயரில் கம்மியானது எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது, எக்ஸ்ன்னு இருக்குது. ஏன்னா எக்ஸ் பவர் 5 இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயருன்னு இருக்குது. ஆனால் கம்மியானது இங்கே தான் இருக்குது. அப்போ எக்ஸ்ன்னு நான் போடுவேன். ஒய்க்கு ஒய் பவர் 3 இருக்குது, இங்கே ஒய்ன்னு இருக்குது, இங்கே ஒய் ஸ்கொயர் இருக்குது. ஆனால் இங்கே ஒய்ன்னு தானே இருக்குது. அப்போ ஒய் தான் போடணும். அடுத்து இசட்டை பொறுத்த முடியும். இசட் ஸ்கொயர் இருக்குது, இசட் பவர் 4, இசட் கியூப். அப்போ இசட் ஸ்கொயர்னு தான் போடணும். அப்போ ஆன்சர் இதுதான். அவ்வளோதான், சிம்பிள். வேறு ஏதாவது டேர்ம் மிஸ் பண்ணியிருக்கோமா? வேறு எதுவும் இல்லை, அவ்வளோதான். அப்போ 7xy z ஸ்கொயர், 7xy z ஸ்கொயர், 7xy z ஸ்கொயர். ஆப்ஷன் சி 7xy z ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். அடுத்த கொஸ்டின். இது ஒரு டைம் அண்ட் ஒரு கொஸ்டின். ஏபிசி கேன் கம்ப்ளீட் அ ஒர்க் இன் 5 days. ஏபிசி 3 பேர் சேர்ந்து ஒரு வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்களாம்? 5 நாளில் முடிப்பாங்களாம். இஃப் ஏ அண்ட் சி அண்ட் கம்ப்ளீட் த சேம் ஒர்க் இன் 7.5 days. ஏவும் சியும் சேர்ந்து 7.5 நாளில் முடிப்பாங்களாம். ஏ அலோன் கேன் டூ இன் 15 days. ஏ மட்டும் தனியாக செஞ்சாருன்னா 15 நாளில் முடிப்பாராம். தென் இன் ஹவு மெனி டேஸ் பி அண்ட் சி கேன் ஃபினிஷ் த ஒர்க். அப்போ பியும் சியும் சேர்ந்து செஞ்சால் எத்தனை நாளில் முடிப்பாங்க? ஸோ ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலாக அது நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டே நமக்கு தேவையில்லை. ஏவும் சியும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிச்சா நமக்கு என்ன? அது நமக்கு தேவையே இல்லை. ஏன்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி கொடுத்துட்டு பி ப்ளஸ் சி கேட்குறாங்க, அவ்வளோதானே. அப்போ இதுலேருந்து நான் எடுத்து விட்டேன்னா பி ப்ளஸ் சி எனக்கு கிடச்சிரும்ல. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எது கொடுத்துருக்காங்க? நம்மளை கன்ஃபியூஸ் பண்ண தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ ப்ளஸ் சி நமக்கு தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நான் சிம்பிளாக பார்க்குறேன். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இதிலிருந்து ஏவை கழிச்சு விட்டேன்னா எனக்கான பி ப்ளஸ் சி கிடச்சிரும், அவ்வளோதானே. பியும் சியும் சேர்ந்து எத்தனை நாள் முடிப்பாங்கிறதான கேள்வி. அப்போ எனக்கு இந்த ஏ ப்ளஸ் சி அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் என்னை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே 5 days, இங்கே 15 days, அவ்வளோதான். அப்போ 5 days 15 days. ஸோ அப்போ 5 days 1/5ன்னு போடுவேன், மைனஸ் 15 1/15ன்னு போடுவேன், அவ்வளோதான். இதை நான் எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணிட்டு கடைசி ரெசிப்ரோக்கல் எடுத்துட்டோம்னா நமக்கான ஆன்சர் கிடச்சிடும். எல்சிஎம் என்னன்னு வரும்? 15ன்னு வருமா? அப்போ இங்கே 3ன்னு வருமா? இங்கே மேலே இங்கேயும் 3ஆல் மல்டிப்ளை டிவைட் பண்ணணும், ஓகேவா? அப்போ மேலே இங்கேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 3ன்னு வரப்போகுது, -1. கீழே டினாமினேட்டரில் 15. இப்போ கீழே 15 இருக்கும், மேலே 2ன்னு இருக்கும். அப்போ ஆன்சர் என்னன்னா 15/2 அப்படிங்கிறத எனக்கு ஒரு ஆன்சர். ஏன்னா கடைசி ரெசிப்ரோக்கல் எடுக்கணும்ல. ஸோ 15/2 அப்படிங்கிறதா என்னுடைய ஆன்சர். ஸோ 15/2 இல்லை ஆப்ஷனில். அப்போ 15/2 அப்படின்னா என்ன? 7.5 நாள்னு அர்த்தமா? 7.5 நாள் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இப்போ 7.5 days. ஆப்ஷன் பி 7.5 days, 7.5 நாட்கள் அப்படிங்கிறதா இதனுடைய ஆன்சர். ஸோ அவ்வளோதான். ஸோ 30 நாள் 25 டாபிக் பார்த்துருக்கோம், 5 தடவை ரிவிஷன் பண்ணியிருக்கோம். ஸோ 30 days சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.